நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் தாதியர் பணி பகிஷ்கரிப்பு. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ராவுக்கும் இடையே விசேட கலந்துரையாடல். நாட்டில் நிலவும் அதிகூடிய வெப்பம், மேல் மாகாணம் பெரிதும் பாதிப்பு. இன்னொரு தாக்குதலுக்கு இந்தியா தயாராவதாக பாகிஸ்தான் தெரிவிப்பு. இனி விரிவான செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடளாவிய ரீதியில் இன்று வைத்தியசாலையின் துணை மருத்துவ சேவையினர் மேற்கொண்டு வரும் பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையில் தாதிய வைத்திய சேவை உதவியாளர்கள் மற்றும் குறைநிரப்பு வைத்திய சேவையினரும் இணைந்து இன்று காலை 8:30 மணி தொடக்கம் 24 மணி நேரம் பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நாடு முழுவதும் உள்ள வைத்தியசாலைகள் மற்றும் சுகாதார நிறுவனங்களில் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து இணைந்த பணிப்புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். 6 வருடங்களாக தர உயர்வுகளை பெறவும், தாதிய பட்டதாரிகள் சம்பளத்தை உத்தியோக ரீதியாக தொழிலுக்குரிய சம்பள அளவு திட்டத்தை பெறவும், சம்பள முரண்பாட்டை தீர்க்க ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரையினை அமல்படுத்தவும், இழந்த பதவி நிலையை மீளப்பெறல், ரூபாய் 3000 உள்ள விசேட படியை 6000 உயர்த்துதல், மேலதிக நேர கொடுப்பனவுகளை பெறல், மீதி மேலதிக நேர கொடுப்பனவை பெற்றுக்கொள்ளல், சுகாதார நிர்வாக சேவையினை உருவாக்குதல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இதன் காரணமாக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலையின் வெளிநோயாளர் பிரிவு, கிளினிக் மற்றும் இரத்த பரிசோதனை போன்ற சேவைகளில் தாதிய உத்தியோகத்தர்கள் இன்மையினால் நோயாளர்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுத்துள்ளதுடன் நோயாளர்களின் தேவைகளை கருத்தில் கொண்ட அவசர சிகிச்சை பிரிவில் மாத்திரம் தாதிய உத்தியோகத்தர்கள் பணியினை முன்னெடுத்து வருகின்றனர். இதேபோல துணை மருத்துவ சேவையினர் மேற்கொண்டு வரும் பணிப்புறக்கணிப்பு காரணமாக நீர்கொழும்பு வைத்தியசாலையிலும் நோயாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். தாதியர்கள், மருந்தாளர்கள், ஆய்வுக்கூடத்தினர், கதிர்படம் எடுப்பவர்கள் போன்ற துணை மருத்துவ சேவையினர் நீர்கொழும்பு மாவட்ட வைத்தியசாலையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ளனர். இதன் காரணமாக வெளிநோயாளர் பிரிவில் சிகிச்சைக்காக வந்தவர்கள், கிளினிக்கிற்காக வந்தவர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டனர். வைத்தியர்கள் சேவையில் ஈடுபட்ட போதிலும் மருந்தாளர்கள் மருந்து வழங்காமை காரணமாக நோயாளிகள் ஏமாற்றத்துடன் வீடு சென்றனர். நோயாளிகள் இது தொடர்பாக ஊடகங்களுக்கு தமது கருத்தினையும் தெரிவித்தனர். மேலும் குறித்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக யாழ் மாவட்டத்தின் போதனா வைத்தியசாலை உட்பட அனைத்து வைத்தியசாலைகளிலும் இன்று நோயாளர்கள் சிரமத்தினை எதிர்நோக்கியுள்ளனர். மருத்துவர்களால் நோயாளர்கள் பரிசோதிக்கப்பட்ட போதிலும் வழங்கப்பட்ட சிட்டைகளுக்கு மக்கள் மருந்துகளை பெற முடியாமல் தனியார் மருந்தகங்களுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது. சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மனித கடத்தலை கட்டுப்படுத்துவதில் இந்தியா மற்றும் இலங்கை புதிய ஒத்துழைப்பு வேலை திட்டம் ஊடாக செயற்படுவதற்கு இணங்கியுள்ளன. இலங்கைக்கு வந்துள்ள இந்திய பாதுகாப்பு செயலாளர் சஞ்சய் மித்ரா மற்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் இடையே இன்றைய தினம் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே இந்த இணக்கம் எட்டப்பட்டுள்ளது. பிராந்திய பாதுகாப்பிற்காக சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல் மற்றும் மனித கடத்தலையும் கட்டுப்படுத்தும் போது விரிவான புரிதலுடன் செயல்படுவதற்கு இதன்போது இணக்கம் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு குறிப்பிட்டுள்ளது. இதனுடன் இலங்கை பாதுகாப்பு படைகளுக்காக இந்திய அரசாங்கம் வழங்கும் பயிற்சி வாய்ப்பு தொடர்பில் ஜனாதிபதி இந்திய பாதுகாப்பு செயலாளருக்கு தமது நன்றியை தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. தரம் வாய்ந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு மாணவர்கள் தோற்றுவது கட்டாயமானது இல்லை என கல்வி அமைச்சர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்துள்ளார். புலமை பரிசில் நிதிக்கான வரையறை குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களை தவிர்ந்த ஏனையவர்கள் பரீட்சைக்கு தோற்றுவது அவசியமில்லை எனவும் அமைச்சர் கூறியுள்ளார்.
மாணவர்களின் எண்ணத்திற்கும் பெற்றோரின் விருப்பத்திற்கும் அமைய தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை எழுத வேண்டுமா இல்லையா என தீர்மானிக்க முடியும் என அவர் கூறியுள்ளார். எனினும் இப்பரீட்சையை ரத்து செய்வது தொடர்பில் இதுவரை தீர்மானம் மேற்கொள்ளவில்லை எனவும் கல்வி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை 6ஆம் தரத்திற்கு மாணவர்களை இணைத்துக் கொள்ளும் போது வசதி கட்டணம், பாடசாலை அபிவிருத்தி கட்டணம் உள்ளிட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ள கட்டணங்களுக்கு மேலதிகமாக ஏனைய நிதி அல்லது நன்கொடைகளை பெற்றோர்களிடம் அறவிடுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சில பாடசாலைகளில் 5ஆம் தர புலமை பரிசில் பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களை 6ஆம் தரத்திற்கு இணைத்துக் கொள்ளும் பாடசாலைகளில் முறையற்ற விதத்தில் பணம் அறவிடப்படுவதாக கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சைக்கு பதிலாக மேற்கொள்ளக்கூடிய மாற்று திட்டங்கள் தொடர்பில் பரிந்துரைக்குமாறு கல்வி அமைச்சினால் நியமிக்கப்பட்ட மீளாய்வு குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த தீர்மானங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் வறட்சியால் இதுவரை 76,379 குடும்பங்களைச் சேர்ந்த 3,21,421 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் இன்று காலை விடுத்துள்ள அறிக்கையில் இவ்விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி கேகாலையில் 93 குடும்பங்களைச் சேர்ந்த 493 பேரும், புத்தளத்தில் 7,943 குடும்பங்களைச் சேர்ந்த 28,293 பேரும், வவுனியாவில் 39 குடும்பங்களைச் சேர்ந்த 105 பேரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் யாழ்ப்பாணத்தில் 10,071 குடும்பங்களைச் சேர்ந்த 33,488 பேரும், மன்னாரில் 950 குடும்பங்களைச் சேர்ந்த 240 பேரும் என வடக்கு மாகாணத்தில் 11,060 குடும்பங்களைச் சேர்ந்த 33,833 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை நாட்டில் அதிகூடிய அளவு பாதிப்பு மேல் மாகாணத்திலேயே ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக 45,642 குடும்பங்களைச் சேர்ந்த 2,18,147 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் வவுனதீவில் விழிப்புணர்வு ஊர்வலம் ஒன்று இடம்பெற்றது. ஜனாதிபதியின் மட்டக்களப்பு மாவட்ட விஜயத்தை முன்னிட்டு இன்று படுவன்கரை பகுதியிலும் பல்வேறு சமூக நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. போதையற்ற நாட்டை உருவாக்குவோம் எனும் தொனிப்பொருளில் மண்முனை மேற்கு பிரதேச சபை மற்றும் வவுனதீவு போலீசார் மண்முனை மேற்கு பிரதேச செயலகம் இணைந்து ஏற்பாடு செய்த போதைப் பொருள் விழிப்புணர்வு ஊர்வலம் இன்று நடைபெற்றது. இந்த ஊர்வலமானது மண்முனை மேற்கு பிரதேச செயலகத்திலிருந்து ஆரம்பமாகி வவுனதீவு பிரதான வீதிகளின் ஊடாக பயணித்து மண்முனை மேற்கு பிரதேச சபையை சென்றடைந்தது. ஊர்வலத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு வவுனதீவு போலீசாரால் தாக்குசாந்தி வழங்கப்பட்டது. மண்முனை மேற்கு பிரதேச செயலாளர் எஸ். சுதாகரன், பிரதி திட்டமிடல் பணிப்பாளர் ஏ. நிர்மலன், வவுனதீவு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நிசாந்த அப்புகாமி, மண்முனை மேற்கு பிரதேச சபை தவிசாளர் ஜே. சர்வேஸ்வரன், மண்முனை மேற்கு பிரதேச சபையின் மக்கள் பிரதிநிதிகள், பிரதேச சபை ஊழியர்கள், வவுனதீவு போலீசார் மற்றும் மாற்றுத்திறனாளிகள், மண்முனை மேற்கு பிரதேச செயலக ஊழியர்கள், மகளிர் அமைப்புகள், பொதுமக்கள் ஆகியோர் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர். ரயில்வே தொழிற்சங்கங்கள் சில இணைந்து எதிர்வரும் 10ஆம் 11ஆம் திகதிகளில் வேலைநிறுத்த போராட்டம் ஒன்றினை மேற்கொள்ள உள்ளன. 9 தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கப் போவதாகவும் தமது சம்பள முரண்பாடு தொடர்பில் அமைச்சரவையால் மேற்கொள்ளப்பட்ட தீர்மானத்தை போக்குவரத்து அமைச்சு நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிராகவே இந்த போராட்டத்தை நடத்த தீர்மானித்ததாகவும் ரயில்வே தொழிற்சங்க கூட்டமைப்பின் இணை அமைப்பாளர் லால் தெரிவித்திருக்கின்றார். இந்நிலையில் அகில இலங்கை தனியார் பஸ் சங்கம் நாளை ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளது. வேக கட்டுப்பாடு தொடர்பில் நடைமுறைப்படுத்தவுள்ள தண்டப்படம் தொடர்பில் கண்டனம் தெரிவித்தே இந்த வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாக சங்கத்தின் பிரதம அமைப்பாளர் யூகே ரேணுகா தெரிவித்தார். இதேவேளை வேலைநிறுத்த போராட்டத்தில் தமது சங்கம் கலந்து கொள்ளாதென தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுடு விஜயரத்ன தெரிவித்திருக்கின்றார். தமிழ் சிங்கள புது வருட காலத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவது முறையற்றது என்றும் மக்களை இக்காலங்களில் அசௌகரியங்களுக்கு உட்படுத்துவது தமது சங்கத்தின் நோக்கமல்ல என்றும் அவர் தெரிவித்தார். துபாயில் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல பாதாள உலக குழு தலைவர் மாக்கந்துர மதுசுடன் கைது செய்யப்பட்டவர்களில் மேலும் 2 துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்டுள்ளனர்.
இலங்கைக்கு இன்று அதிகாலை நாடு கடத்தப்பட்ட இருவரும் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த நிலையில் அவர்களை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் பொறுப்பேற்றனர். முகமது ஜாஃபிர் முகமது மெஹூபா மற்றும் முகமது நசீம் முகமது ஃபைசர் ஆகிய இருவரை இவ்வாறு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். நாடு கடத்தப்பட்ட இருவரிடமும் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கொட்டக்கலை டிரேட்டன் தோட்டத்தில் கொழுந்து பறித்துக் கொண்டிருந்த 35 பெண் தொழிலாளர்களும் ஒரு ஆண் தொழிலாளரும் குளவி கொட்டுக்கு இலக்காகியுள்ளனர். இவர்கள் கொட்டக்கலை பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக திம்புள்ளபத்தனை போலீசார் தெரிவித்தனர். இந்த சம்பவம் இன்று மாலை 3 மணியளவில் இடம்பெற்றுள்ளதாக பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் தெரிவித்தனர். தேயிலை மரத்தில் இருந்த குளவி கூட இவ்வாறு கலைந்து வந்து தாக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாதிக்கப்பட்ட 36 பேரும் கொட்டக்கலை வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியசாலையின் பேச்சாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டில் இடம்பெற்ற சில முக்கிய நிகழ்வுகளின் தொகுப்பு அடுத்து. கட்பிட்டி பள்ளிவாசல் துறை பகுதியில் நேற்று மாலை 4 மணியளவில் 4 கிலோ 180 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளது. இதன்போது ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கட்பிட்டி கடற்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கமைய புத்தளம் போலீஸ் போதை ஒழிப்பு பிரிவினரோடு இணைந்து குறித்த கேரள கஞ்சாவை கைப்பற்றியுள்ளனர். கைது செய்யப்பட்ட நபர் மற்றும் கைப்பற்றிய கேரள கஞ்சா கட்பிட்டி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் வியாழக்கிழமை தொடக்கம் நாட்டின் எந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்களுக்கும் பிறப்பு, திருமணம் அல்லது மரண சான்றிதழ்களை கொழும்பில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று பதிவாளர் நாயகம் NC விதானகே தெரிவித்துள்ளார். பதிவாளர் திணைக்களத்தின் மாளிகாவத்த மத்திய ஆவண பிரிவிலும் மாரகம ஸ்ரீ ஜெயவர்தன கோட்டை மற்றும் தெஹிவள வெள்ளவீதி ஆகிய பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இதற்கான வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று காலை நெலுவ லெல்வள பிரதேசத்தில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 7 பேர் காயமடைந்து நெலுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தேயிலை தொழிற்சாலையில் பணிபுரியும் ஊழியர்களை ஏற்றிச் செல்லும் சிற்றுந்து ஒன்றே இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. தம்புள்ளை அபரண பிரதான வீதியில் திகம்பதன பிரதேசத்தில் இன்று அதிகாலை சொகுசு பஸ் ஒன்று முழுவதுமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இந்த பஸ் குருநாகலில் இருந்து மட்டக்களப்பு நோக்கி பயணம் செய்துள்ளது. குறித்த பஸ்ஸில் ஏற்பட்டிருக்கும் இயந்திர கோளாறு காரணமாக இந்த விபத்து நேர்ந்திருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இம்மாதம் பாகிஸ்தான் மீது இன்னொரு ராணுவ நடவடிக்கைக்கு இந்தியா தயாராகி வருவதாக தனக்கு நம்பத்தகுந்த புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. ஆனால் இது யுத்த மோகத்தின் விளைவாக ஏற்பட்டுள்ள அச்சம் என இந்தியா நிராகரித்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் ஷா மஹ்மூத் குரைஷி நேற்று நடத்திய ஊடக சந்திப்பில் இந்தியா இன்னொரு தாக்குதலுக்கு தயாராகி வருவதாக புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளன என்று கூறியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மோசமடைந்து யுத்தத்தின் விளிம்பு வரை வந்த நிலையிலேயே பாகிஸ்தான் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளது. இந்தியாவில் இது பொது தேர்தல் காலமாகும். பிரதமர் மோடியின் பிஜேபி இந்த தேர்தலில் சரிவை சந்திக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் தனது இனவாத நிலைப்பாடுகளை நியாயப்படுத்தி தக்க வைத்துக் கொள்ள பிரதமர் மோடி பாகிஸ்தான் மீது தனது வீரப்பிரதாபங்களை வெளிப்படுத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏப்ரல் 16ஆம் திகதிக்கும் 20ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் இந்தியா பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தும் முஸ்தீபுகளில் ஈடுபட்டு வருவதாக தமது புலனாய்வு தகவல்கள் தெரிவிக்கின்றன என்று பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அமெரிக்க உள்துறை பாதுகாப்பு செயலாளர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இவர் ஜனாதிபதி டிரம்பின் சர்ச்சைக்குரிய எல்லை மதில் பாதுகாப்பு திட்டத்தின் சில அம்சங்களை அமல் செய்து வந்தவர். கர்ஸ்டன் நீல்சன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் என்றும் அவருக்கு பதிலாக அமெரிக்க சுங்கப்பிரிவு மற்றும் எல்லை பாதுகாப்பு ஆணையாளர் கெவின் மெக் அலினன் உள்துறை பாதுகாப்பு அமைச்சையும் தற்காலிகமாக பொறுப்பேற்றார் என்று அமெரிக்க ஜனாதிபதி தனது டுவிட்டரில் தெரிவித்துள்ளார்.
அமெரிக்க ஜனாதிபதியின் சர்ச்சைக்குரிய எல்லை பாதுகாப்பு மதில் திட்டம் மற்றும் குடியேற்ற குடும்பங்களை பிரிக்கும் திட்டம் என்பவற்றை அமல் செய்வதற்கு பொறுப்பாக இருந்து வந்தவரே நீல்சன். இந்த பதவிக்காலமானது தனது வாழ்நாளில் கிடைத்த மிகப்பெரிய கௌரவம் என்று நீல்சன் தனது ட்விட்டரில் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ராஜினாமாவுக்கு காரணம் என்னவென்று எந்தவொரு தரப்பிலும் அறிவிக்கப்படவில்லை. லிபியாவின் தலைநகர் திரிப்போலிக்கு அருகில் ஐநா ஆதரவு பெற்ற அரச படைகளுக்கும் கிளர்ச்சி குழுவினருக்கும் இடையில் தீவிர மோதல்கள் மூண்டுள்ளன. நேற்று இங்கு இடம்பெற்ற சண்டையில் 21 பேர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 27 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லிபியாவின் கிழக்கிலிருந்து முன்னேறி வரும் ஜெனரல் கலிஃபா ஹப்தார் தலைமையிலான படைகள் தற்போது தலைநகர் திரிப்போலியை நெருங்கியுள்ளன. தலைநகர் திரிப்போலியை கைப்பற்றி ஆட்சி அமைப்பதே தமது குறிக்கோள் என்று கிளர்ச்சி படை அறிவித்துள்ளது. மோதல்களை உடனடியாக நிறுத்தி சமாதான பேச்சுக்களை தொடங்குமாறு அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மைக் பாம்பியோ வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஆனால் கிளர்ச்சி படைகள் அந்த வேண்டுகோளை நிராகரித்துள்ளன. ஜெனரல் கலிஃபா ஹப்தார் சதி புரட்சி ஒன்றுக்கு முயற்சிப்பதாகவும் கிளர்ச்சி படைகளை தமது படைபலம் கொண்டு நசுக்கப் போவதாகவும் லிபியா பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றைய மோதலில் சர்வதேச செம்பிறை சங்க வைத்தியர் ஒருவரும் கொல்லப்பட்டார். இறந்தவர்களையும் காயமடைந்தவர்களையும் அப்புறப்படுத்த உதவும் வகையில் ஒரு சில மணி நேரம் மோதல்களை நிறுத்துமாறு ஐக்கிய நாடுகள் சபை விடுத்துள்ள வேண்டுகோளையும் புறந்தள்ளிவிட்டு மோதல்கள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. அடுத்ததாக இன்றைய வானிலை. சப்ரகமுவ மத்திய, தென், மேல் மற்றும் ஊவா மாகாணங்களிலும் அனுராதபுரம் மற்றும் வவுனியா மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இது பின்னர் கிழக்கு மாகாணத்திற்கும் பரவக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மேல், சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரியனின் வடதிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வருடம் ஏப்ரல் மாதம் 5ஆம் திகதியிலிருந்து 15ஆம் திகதி வரை இலங்கையின் அகலாங்க நேராக உச்சம் கொடுக்க உள்ளது. இன்று ஜாயல, கனேமுல்ல, அங்குருவெல்ல, தம்பகொல்ல, அம்பன்போருவ மற்றும் கொட்டகொட ஆகிய பிரதேசங்களுக்கு மேலாக நண்பகல் 12-11 அளவில் சூரியன் உச்சம் கொடுக்க உள்ளதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியினை நாளை நண்பகல் 12 மணிக்கு எதிர்பாருங்கள்.